மனம் சார்ந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த உறவுகளை பொறுத்தவரைக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் உங்கள் கணவருக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், கணவர் வந்து எதெல்லாம் விரையன்னு போடுறாரோ அதன் வழி ஆதாயங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். வாகன வழி செலவு பண்ணுங்கள், வீடு வழி செலவு பண்ணுங்கள், இல்லையா மருத்துவ வழி செலவு பண்ணுங்கள். இதை தான் சொல்லுது இந்த ஆண்டு, குருதி ஆண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இது வரைக்கும் நடந்தது ஒரு தன்மையில் இருக்குது. பட் வரக்கூடிய தன்மை எப்படி இருக்க போகுது? இந்த குரோதி ஆண்டு வெகுவாரியான கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு. நெகட்டிவ் மீன்ஸு கலவரங்கள், பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், இன்னும் வாகன விபத்து, தீ விபத்து, இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுன்றது அதாவது நியாயர்களுக்கும் அநியாயர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்த ஆண்டாக கூட சமயத்தில் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதாவது இதில் என்ன ஜெயிக்கும் அப்படின்னம்னாக்கா, இந்த ஆண்டு இறுதியில் தான் அதுக்கு சுபத்தன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குரோதி ஆண்டோட பிகினிங் அப்படின்றத காட்டிலும், ஏன்னா அந்த குரோதி பிறக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இரவு 8:58 அதிகபட்சம். வாக்கியப்படியை பார்க்குறப்ப 9:04 அப்படின்றாங்க இரவு. அப்போ மோரார்லெஸ் 9 மணிக்கு அந்த லக்ன புள்ளின்றது உங்களுக்கு அனுசத்தில் தான் விழுது. அதாவது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில், சனியோட ராசியில். சனி தான் இந்த ஆண்டோட ராஜா. ராஜானாக்கா ஆளுமை பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கார். அவர் யாராக இருக்கார் அப்படின்னம்னாக்கா மந்திரியாக இருப்பார். சனி மந்திரியாக இருப்பார், செவ்வாய் தான் ராஜாவாக இருப்பார். இந்த இடத்துல சனி செவ்வாய் ரெண்டுமே கும்பத்தில் தான் இருக்காங்க. சனியோட வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். ரெண்டு பேருமே குருவோட சாரத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்போ குரு சனி செவ்வாயோட காம்பினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ குரு செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படின்றது, அந்த சனி செவ்வாயின்றது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீ விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் நிறையா உயிர்கள் பலியாகிறதுக்கோ அல்லது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மருத்துவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டி. வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்றது ஒன்றும் ஆடம்பரத்தின் அடிப்படையில், ஏன்னா புது ரகமான வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன்னு சொல்லலாம். அதாவது வாகன உற்பத்தியில் இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக போகுது. புதிய ரக வாகனம் வந்து உங்களுக்கு என்டையர்லி ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம். ஒவ்வொரு வீட்டுக்குமே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அதோட போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் விபத்து தான். விபத்துனாக்கா ஆக்சிடென்டல் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் சேதங்கள்ன்றப்ப அது மருத்துவம் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி வாகன விபத்துகள் இல்லாத தன்மையில் நம்ம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களோட ஜாதகத்தில் 8 கூடிய திசையோ புத்தியோ 6 கூடிய திசையோ புத்தியோ ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் காம்பேக்டாக குவைட்டாக இருந்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா வண்டி வாகனம் மருத்துவம் தொடர்புடைய வியாதிகள் தொடர்புடையது தான் வரப்போகுது. மழை போதுமான அளவுக்கு வரப்போகுது. மழை போதுமான அளவுனாக்கா அதிகப்படியான உற்பத்தி, அதாவது விவசாய உற்பத்தின்றது அதிகமாக வந்து விலைவாசிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளோ, அதே நேரத்தில் நார்த் இந்தியா, அதாவது பீகார் மாதிரி மாநிலங்களில் பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது மழை பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கோதுமை விளைச்சல்ன்றது பெரிய அளவில் இருக்கும். அரிசியோட விளைச்சல் தான் நாற்றுல கம்மியாக இருக்கும். பட் சவுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காய்கறியிலேருந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன். பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரசாயன உற்பத்தியும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியது வியாதிகளை தான் கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம வந்து உண்ணுற உணவுலேருந்து, நம்ம வந்து பயணிக்கிற வாகனத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மருத்துவம் ரிலேட்டடாக தான் இந்த ஆண்டு செலவுகள் நமக்கு வரப்போகுது. நம்ம அப்போ சேமிப்புகள் குறையும். அப்போ சேமிப்புகள் குறையும், செலவுகள் கூடும். அப்படின்னா செலவுகளை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அது மாதிரி தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், மிகப்பெரிய அளவில் அரசியல் கலவரங்கள், அரசியல் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டு இறுதியில் தான் அரசியல் தலைவர்களுக்கு கண்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆண்டு 2024 இந்த குரோதி ஆண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையோ அல்லது இன்றைக்குள்ள டெக்னாலஜி வைஸ் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறது சும்மா நம்ம கத்தி கபடா இந்த மாதிரி எடுத்தோம். இன்றைக்கி என்னன்னாக்கா
இந்த பயாலஜிக்கல் வார் மாதிரி பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ மருத்துவம் தான் அதை இண்டிகேட் பண்ணும். அப்போ மருத்துவம் சார்ந்த இறப்புகளோ மருத்துவம் சார்ந்த செலவுகளோ நிறையா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் டயட் கண்ட்ரோல் உணவுப் பொருள்கள்லையும் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள்லையும் வண்டி வாகன பயணங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த புதிய இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு இந்த சோபகிருத ஆண்டு அப்படின்றது அதிகபட்சம் 3ஆம் இடம் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். 3ஆம் இடம்னாக்கா சகோதரர்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிறது, அல்லது சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகிறது, அல்லது சின்ன வேலைகள் வந்து அந்த வேலையை நம்ம ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமா அப்படின்றது ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறது, அல்லது லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருந்தா கூட அது பெரிய ஒரு ப்ரொமோஷனோ பெரிய ஒரு உங்களுடைய நாலேஜ் வைஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸோ அது சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹையர் போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்சதோ என்னன்னாக்கா சின்னதாக ஒரு இன்க்ரிமெண்ட்டு, சின்னதாக ஒரு ப்ரொமோஷன், இது தான். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கூட ஒரு சின்னதாக, அதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒன்று கிடைக்காம இருக்கும், கிடைச்சாலும் ஒரு சின்னதாக இருக்கும், அது நோ யூஸு. அது போகிறது ஒன்று தான், போகாத ஒன்று தான். அதாவது நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறது ஒன்று தான், ஏற்றுக்காத அல்லது வேணாம் அப்படின்னு, ஏன்னா அடுத்த ஒரு மாற்றமே பெருசாக நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பயணப்பட்டிருப்போம். அப்படின்றப்ப இந்த ரிஷபராசிக்கு அதிகபட்சம் 3ஆம் இடம்ன்றப்போ உங்களை விட உங்களுடைய சகோதரருடைய வளர்ச்சியோ உங்களை விட சகோதரருடைய ஒரு மாதிரி எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட என்னன்னாக்கா உங்களை விட்டுட்டு அவங்க வந்து தனக்குள்ளே ஒரு யூனிட்டி, தனக்குள்ளே ஒரு இது, அதாவது உங்களுக்கு சொந்தக்காரங்க 10 பேர் இருந்தால் கூட உங்களோட அவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமாக பெட்டாக இருக்கிறத விட உங்களுடைய கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுடைய கூட பிறந்தவங்களோட அவங்க நல்ல பாண்டேஜோடு இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஆனால் ஒரு பகைமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நேரில் ஒரு பேச்சு, பட் உங்களை பற்றியே குறை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி தன்மையில் தான் போயிட்டுருக்கும். பட் அது வந்து அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் ஒரு நியூசன்ஸ், அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எதுக்கு ரொம்ப இதெல்லாம் ஜீரோ வேல்யூ உள்ள விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப நம்ம வந்து பெரிய வேல்யூ உள்ளதுக்கு நம்ம கொஞ்சம் கூட அதை கன்சிடர் கூட பண்ணுறதில்ல. அதை சிந்தை கூட கொண்டு வந்தால் அது நம்மளுடைய ஃபினான்ஷியலாகவும் நம்மளுடைய தாட் வைஸோ நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆனால் அது வந்து நம்ம சின்ன விஷயங்கள் இந்த உறவுக்குள்ளேயே போட்டி போட்டு 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 எனக்கு கீழே குமரி போய் நம்மளே உட்காந்துருப்போம், நம்ம டிப்ரெஸ் ஆகி கிடப்போம். நம்ம நம்மளை பார்த்துட்டு ஓ இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்களோ ஒழிய உங்களுக்காக பரிதாபப்படுறதுக்கு தான் ஆளாக இருப்பாங்களோ ஒழிய அது வந்து உங்களை சாந்தப்படுத்துறதுக்கோ மருந்து போடுறதுக்கோ ஒரு மனம் சார்ந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா 3ன்றது அதிகபட்சம் 7, 3, 11ன்றது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாண்டேஜ். அதேமாதிரி 3ஆம் இடம் அப்படின்றப்ப அவங்களுக்கு செய்யாமே நிறைய விஷயங்கள் நீங்களாக அவங்களுக்கு, அதாவது என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தெரியாமலே நீங்களாக ஒரு விஷயங்களை முடிவெடுக்கிறது, நீங்களாக ஒரு விஷயங்கள் எல்லாமே தோற்று போயிருக்கோம். நீங்கள் சொல்லிட்டு செஞ்சுருந்தா கூட ஜெயிச்சிருக்கோம். நான் சொல்லாமல் செய்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 3ஆம் இடம் அப்படின்றது அவர் அதிபதி சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல, அது செவ்வாய் சாரம் பெற்றிருக்காரு. அப்போ செவ்வாய்ன்றது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி, அவர் இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து, அதாவது தொழில்னாக்கா நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது திருமணம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாமே என்னன்னாக்கா நீங்களாக ஒரு முடிவெடுத்த திருமணங்களாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்களே ஒரு முடிவெடுக்கிறீங்க, அந்த திருமணங்கள் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு நிரடலாக தரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அது மற்றவங்க ஆர்கனைஸ் பண்ணி தந்தது. அப்போ என்னன்னாக்கா லவ் மேரேஜ் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகியோ அல்லது அது சிக்கல் தரதுக்கான வாய்ப்போ, அதே நேரத்தில் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது சனியோட தன்மையில் பிறக்கிறதுனால, சனியோட தன்மை அப்படின்றது சனியும் செவ்வாயும் 10ல் இருக்கிறதுனால அதிகபட்சம் போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தொழில் வழி உங்களுக்கு ஒரு ஹெட்டு தான். ஹெட்டுனாக்கா எப்பயுமே 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது. அதுவும் 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி, அதுவும் யார் சாரத்தில் இருக்காருன்னா குருவோட சாரத்தில் இருக்கார். குரு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சூரியனோட சேர்ந்துருக்கார், சுகாதிபதி இதோட சேர்ந்துருக்கார். அப்போ மருத்துவ வழி செலவுகள் கொஞ்சம் பார்ப்பீங்க. இடது கண் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சையோ அல்லது அது தொடர்புடைய கண் கோளாறுகளோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பீங்க. மென்டல் டார்ச்சர், ப்ரெஷர் இது கொஞ்சம் ஆகவே, அப்போ நீங்கள் உங்களுக்கு டீப்பான ஸ்லீப்பு, டீப்பான ப்ரீத்து இது கொஞ்சம் அனுகூலமாக உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து வர்றதுக்கோ அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்.
அதேமாதிரி ஜாபில் வந்து எந்த கூலாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு குரு தான் 10ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுறார். 10ஆம் இடத்துல இருக்கிற 2 கோளுமே குருவோட காலில் தான் இருக்கார். அப்போ லாபங்கள் வந்து தொழில் வழியும் ஆதாயங்கள் வரும். ஆனால் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது ஈஸியாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் உங்கள் கணவருக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், கணவர் வந்து எதெல்லாம் விரையன்னு போடுறாரோ அதன் வழி ஆதாயங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா 11ல் ராகு இருக்கிறது ப்ளஸ்ஸு, 2, 5 கூட புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது ப்ளஸ்ஸு, கூட யார் இருக்காருனாக்கா உங்களுக்கு சுக்கிரன், அவரும் ப்ளஸ்ஸு தான். லக்னாதிபதி 11ல் போய் உச்சமாகிறது நல்லது தானே. அதே மாதிரி 2, 5 கூட இவர் உங்களுடைய எதெல்லாம் இந்த இடத்துல என்னென்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ப்ராசஸில் போகிறதோ, இல்லை ஷார்ட் டேர்ம் ப்ராசஸில் போகிறதோ கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள்னு சொல்லாமல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா 8ஆம் அதிபதி தான் உங்களுக்கு குரு இருக்கிறது 12ல். யாரோட சேர்ந்திருக்காருனாக்கா அவர் சூரியனோட சேர்ந்திருக்கார். ராசியாதிபதி சுக்கிரன் அப்படின்றது 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். 2, 5 கூட புதன் நீச்சம் பெற்றாலும் நீச்சம் பெற்ற இடத்துல ஒரு கோள் உச்சமானாலே நீசபங்க ராஜயோகம் வந்துடும். அப்போ 2, 5, 8, 10ஆம் இடம். அப்போ செய்தொழிலேயே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட செய்தொழிலேயே சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு நீங்கள் வந்து சம்பளத்துக்கான வேலை பார்க்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு 30 நாளும் கடந்ததுக்கப்புறம் தான் நான் அவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் நான் இங்கே பட்ஜெட் போடணும், ப்ரீவியஸ் மந்த்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும், இதெல்லாமே இருந்துங்க ஒரு சுப தொழில், ஒரு சைடு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 2 குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது இருவழி வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒன்று சுயதொழில் கண்டிப்பாக, ஏன்னா 7 கூட 10ல் இருக்கான், கூட யாருன்னா சனியோடு இருக்கான். அப்படின்றப்போ உங்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து குருவோட சாரத்தில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், என்ன சம்பளத்துக்கான வேலை பார்த்துட்டு இருந்தாலும், நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானாலாக ஒரு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு புதிய தன்மையில் இறங்குங்க. உங்கள் அறிவு சார்ந்த, எனக்கு அந்த புதன் அறிவு சார்ந்தவன், அவன் அந்த இடத்துல 11ஆம் இடத்துல உங்களுக்கு பலம் பெறான், லாபஸ்தானத்தில் பலம் பெறான். அப்படின்றப்ப இந்த டைம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் இந்த குரோதி ஆண்டுன்றது எக்கனாமிக்கலாக மிகப்பெரிய அளவில் ஒரு அடுத்த ஸ்டேஜ், ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள். எனக்கு உங்களுக்கு வந்து வீடு வண்டி வழியாக செலவு பண்ணுறதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த 4 கூடைய சூரியன் பார்த்திங்கனாக்கா வாகனத்துக்கு ஆரகரவர் தான். 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் 12ல் இருக்கார். அப்போ விரயம் பண்ணியே தீரணும். நீங்கள் வந்து வீட்டுக்காகவோ, வண்டிக்காகவோ, வாகனத்துக்காகவோ இது மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணலன்னா, அதனால தான் இந்த ஆண்டுன்றது வாகன யோகம் உள்ள ஆண்டு, புதிய நவீன வாகனங்கள் வர்றதுக்கான ஆண்டு, வாகனத்தில் மிகப்பெரிய அளவில் போட்டி நடக்க கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டு. அப்படின்றப்ப நீங்கள் இந்த சான்ஸ் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அப்போ நீங்கள் இது சம்மந்தப்பட்ட செலவுகள் பண்ணுறதுக்கும், ஏன்னா 4ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்துக்கான மருத்துவ செலவுகளும் சேனா இந்த ஆண்டு மருத்துவ செலவையும் இனிஷியேட் பண்ணுது. வாகன வழி செலவு பண்ணுங்கள், வீடு வழி செலவு பண்ணுங்கள், இல்லையா மருத்துவ வழி செலவு பண்ணுங்கள். இதை தான் சொல்லுது இந்த ஆண்டு குரோதி ஆண்டு. அப்படின்றப்ப இந்த குரோதி ஆண்டில் நீங்கள் எப்போயுமே கிரகங்கள் ஒரு போக்கில் போயிட்டுருக்கோம், அந்த போக்கில் போய் நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. போகிறப்போ இன்னொரு என்னென்னு தெரியுங்களா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு பைக்கில் வரியாப்பா கூட போகலாம், நான் இங்கே போகிறேன், இந்த சந்தைக்கு போகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம என்ன நினைப்போம், நம்ம வீட்டில் சும்மா தான் இருப்போம். ஆனால் என்னென்னா சும்மா இருக்கிறதுக்கு சரி நம்மளும் கூட துணைக்கு போகிறோம், சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறோம், அவர் தான் வாங்க போகிறாரு, நம்ம வாங்குகிற ஐடியாவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டில் உங்களுடைய ஒய்ஃபு, ஏங்க போகிறீங்க 2 நாள் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவர் கூட நீங்கள் போகிறது சும்மா போகிறீங்க, அவருக்கு துணைக்கு போகிறீங்க. பட் போகிற போக்கில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு 4 ஜாமான் அதே சந்தையில் கம்மி விலையில் பிடிச்சிட்டு வரீங்க, புரியுங்களா? அப்போ என்னன்னாக்க சும்மா இருந்ததுக்கு நமக்கு ஒரு சின்ன, அதாவது அடுத்தவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுன்றது வேறு, உங்களோட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அல்லது ஏதாவது ஒரு பேப்பர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அல்லது மொபைல் நோண்டிகிட்டு இருப்பீங்க, இதுதான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டயத்தை கூட ஒரு ப்ராஃபிட்டாக, ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் வந்து ஒரு மனமகிழ் தன்மையில் நீங்கள் வாங்கிட்டு வந்ததும் அவங்க என்ன சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சும்மாவே இருந்துட்டு அந்த 1 ஹவர் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ஒரு காரியத்தை ஒரு நல்ல முறையில் செஞ்சுட்டு வந்தீங்க, போனது போக்கில் ஒரு ஷாப்பிங்கில் ஒரு 4 ஜாமான் இல்லாத ஜாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி தானே. ஏன்னா அவங்க தான் அப்புறமா ஒவ்வொரு டயத்தில் உங்களுக்கு நச்சரிப்பாங்க, இதை வாங்கிட்டு வந்தீங்களா, இதை வாங்கிட்டு வாங்க, இதை வந்து 1008 போடம் போடுவாங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறீங்கள. அப்போ சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம அவங்களுடைய சும்மா கேஷுவலாக நீங்கள் வந்து எல்லா மூமெண்ட்டும் இந்த ஆண்டு எவ்ரி மூமெண்ட்டும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் ஏதாவது ஒரு 10 பைசா போட்டால் கூட அதன் வழியாக ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ இந்த ஆண்டுன்றது
வீடு வழி செலவு பண்ணுங்கள், வண்டி வாகனம் வழி செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி நோய்கள் வந்துச்சுனாக்கா ரொம்ப டயட்டில் மட்டும் காப்பாற்றிங்கன்னா போதும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதி உண்ணும் உணவு வழியை தான் உங்களுக்கு சிக்கல் வரப்போகுது இந்த ஆண்டு. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது உண்ணக்கூடிய பொருளில் சொல்லக்கூடியது. நீர் சம்மந்தப்பட்ட திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையில் தான் உங்களுக்கு வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் யார் இருக்கிறாருனாக்க சனிசாரத்தில் இருக்கார். அப்போ இரத்தம் தொடர்புடைய சிக்கல்கள் நீங்கள் உண்ணக்கூடிய திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆகாரத்தின் அடிப்படையில் தான் வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணியை பியூராக வச்சுக்கங்கன்ற, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தண்ணி நல்லா பியூரான தண்ணியை குடிங்க. கொதிக்கப்பட்ட எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, கொதிக்கப்பட்ட வடித்து தண்ணியை யூஸ் பண்ணாலே போதுமானது. அதே உங்களுக்கு ஆரோக்கியமான தன்மை. அதிகபட்சம் குடிநீர் தொடர்புடைய எனக்கு மழை பெருவாரியாக வரும். அதனால் பெருவாரியாக டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அது வழியே மருத்துவ செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் 5 தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா எந்தெந்த கனவு திட்டங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு மன மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் காதலர்களாக இருந்தால் இந்த ஆண்டுன்றது கைகூடுறதுக்கான ஆண்டு. இந்த ஆண்டு குரோதி ஆண்டு வெகுமான தன்மையில், அதாவது வெகுவாரியான தன்மையில் காதல் திருமணங்கள் அதிகமாக நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்குது. அப்போ ரிஷபராசிக்கு அட் ப்ரெசென்ட் 5 தான் இயங்க போகுது அப்படின்னா புதிய காதல் மலர்றதுக்கும் அந்த காதல் நிறைவேறதுக்கும் இந்த ஆண்டே மலர்ந்து இந்த ஆண்டே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஆல்ரெடி லவர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு அது என்ன அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சிக்கலாகும். ஏன்னா அது பேச்சுவார்த்தையிலே பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் இனிஷியேட் பண்ணி சொன்னீங்கனாலே அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திருமணம் அப்படின்றது இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் 11ன்றது இளையதாரத்தை கூட குறிக்கும். அப்போ ஆல்ரெடி டைவர்ஸு, ஆல்ரெடி வீடோ மேரேஜுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க, அல்லது ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு ஆல்ரெடி டிவோர்ஸியாக இருந்தவங்க, அல்லது கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்க ரீயூனியன் பண்ணுறக்கும் ரீஜாயின், அதாவது முதல் மனம் இல்லாமல் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு. அப்படின்றப்ப இந்த குரோதி ஆண்டுன்றது ரிஷபராசிகளுக்கு மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் காதல் தொடர்புடைய, திருமணம் தொடர்புடைய, வியாபாரம் தொடர்புடைய, அதிர்ஷ்டம் தொடர்புடைய விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.